எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 40 days கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ என்னோட சேனல் நேம் இன்னை பற்றி யோசித்தீங்க போடுவர் சார். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிவு. 8 hours ஸ்லீப்பிங், ஆழ்ந்த உறக்கம் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஹியூமனுக்கு தேவைங்க. ஆழ்ந்த உறக்கம் 8 hours, நிம்மதியான தூக்கம் தேவை. இந்த நிம்மதியான தூக்கம் 8 hours தூங்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஹெல்த்து நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். தென் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு செரிக்கும், அவங்களுக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. 3வது மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். சரிங்களா? 8 hours தூங்கலைன்னா ஒரு மனுஷனுக்கு ஓவராக இது பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சஃபர் ஆகாது நீங்கள் தான். உங்களை பற்றி யோசித்தீங்க போடுவர் சொல்லி நீங்கள் 8 hours நிம்மதியான உறக்கம் தூங்க வேண்டும். இந்த பதிவை ஏன் போடுறேன்னா, மொபைல் யூஸ் பண்ணி நிறைய பேர் அவங்க ஹெல்த்தை உண்மையாலுமே ஹெல்த்து ரொம்ப பாதிக்குது. உண்மையா இல்லைங்களா? இந்த 8 hours நிம்மதியான உறக்கம் தூங்காதனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கவலை, டிப்ரெஷன் தான் மெயின். உடலில் இருக்க எல்லா பிரச்சனையும் வரும் அதுக்கு பிற்பாடு. ஸோ நீங்கள் 8 hours தூங்கணுங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க தூங்கணும். உங்கள் கிட்ஸ் எல்லோரும் நீங்கள் தான் பாதுகாக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தானே எல்லோரையும் பாதுகாக்க முடியும். லைஃப்பில் ஒரே ஒரு சான்ஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கேட்கலையா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் 8 hours தூங்கி டீப் ஸ்லீப்பிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். உடலில் பிரச்சனை வராது, எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். ஓவர் திங்கிங் அதுவும் இருக்கக்கூடாது. லைஃப்பில் யாருக்கு தான் எந்த பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லுங்கள். சில பேர் முன் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. உண்மையா இல்லைங்களா? எப்படிங்க மக்களை திருத்துறது? எப்படி மற்றவங்களை திருத்த முடியும்? ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாரு கடவுள், ஒரு வாய்ப்பு தான். சரியாக பயன்படுத்திக்கணுமா இல்லையா? நீ தான் அனுபவிக்க போகிற. உனக்கு வர வழியை உனக்காக நான் டேப்லெட் போட முடியுமா? உங்களுக்காக நான் சாப்பிட முடியுமா? உங்கள் ஹெல்த்து உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய 8 hours தூக்கம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களுடைய டீப்பான உறக்கம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களை நம்ம லைஃப்பில் மறக்க முடியாது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணவங்க பண்ண தேவையில்லை. ஸோ அதர் கண்ட்ரீஸ்லேயும் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஸோ நம்ம இந்தியா சொல்லவே வேணாங்க. எல்லா பீப்புள்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தென் என்னோடய ஆடியன்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் 40 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னமும் கண்டினியூ பண்ணணும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, இது மூலயமா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே கொடுக்கும். நீங்களும் நல்லாயிருக்கும், நானும் நல்லாயிருக்கும். 4 பேர் நல்லா இருந்தால் தான் 40,000 பேர் நல்லா இருக்கலாம். அந்த 40,000 பேர் நல்லா இருந்தால் தான் 4 லட்சம் பேர் நல்லா இருக்கலாம். அந்த 4 லட்சம் பேர் நல்லா இருந்தால் தான் அதுக்கப்புறம் 4 கோடி பேர் நல்லா இருக்கலாம். அந்த 4 கோடி பேர் நல்லா இருந்தால் தான் தென் 40 crores அவங்க நல்லா இருக்கலாம். 40,000 கோடி, அதுக்கப்புறம் மில்லியன், இன்ஃபினிட்டிவ் போயிட்டே இருக்கும். ஸோ லைஃப்பில் நாம் எப்பயுமே யாருக்காகவும் எந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கக்கூடாது. ஒரு சான்ஸ் கொடுங்க, 2 சான்ஸ் கொடுங்க, அவ்வளோதாங்க. பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. யாருக்காகவும் நீங்கள் எதுக்காகவும் அந்த தயக்கப்பட தேவையில்லை. நீங்கள் நேர்பாதையில் போனீங்கன்னா யாருக்கும் மண்டியிட தேவையில்லை. உங்களை தேடி வருவாங்க எல்லாரும். சரிங்களா? எப்பயுமே நாம் கரெக்டான பாதையில், நேர்பாதையெல்லாம் போகணும். உண்மையாக இருக்கணும். நாம் பொய் சொல்கிறது நமக்கே ஆபத்தாயிடும். தென் பின்னாடி விளைவுகள் நிறையா சஃபர் ஆகும் நமக்கு. ஸோ அதனால்
8 ஹவர்ஸ் டீப் ஸ்லீப்பிங், கண்டிப்பாக ஆழ்ந்த உறக்கம்ன்றது ஒவ்வொரு ஹியூமனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. நாம் உண்மையாலுமே சொல்கிறேன், நிம்மதியான தூக்கம் தூங்கி ரொம்ப நாள் ஆகிருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்காக இந்த பதிவு. எதுக்குமே கவலைப்படாதீங்க. எதுவும் நிரந்தரம் இல்லை, மாறும், கண்டிப்பாக மாறும். இப்படியே நம்ம இருக்க போகிறதில்ல. இதை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. என்னங்க இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் உண்மையாலுமே மிக்க மகிழ்ச்சி. லைஃப்பில் என்னங்க நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம்? ஒரு பிடி மண்ணை கூட நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. இருந்தோம் சென்றோம் வாழ்ந்தோன்ட்டு போகாமல் சரித்திரம் படிக்கணுங்க. நம்ம பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். உன்னை ஒரு நாள் இந்த உலகம் தூக்கி வைத்து கொண்டாடும். நேர் வழியில் நேர் பாதையில் போகிற ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பெருந்தலைவர்கள் வாழ்ந்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்து எல்லாரும் நம்மளை விட்டு பிரிந்திருக்காங்க. அவங்கள நாம் நினைத்து நல்ல பாதையில் நேர் வழியில், யாராவது ஒரு ஆள் தவறான பாதையில் போகிறாங்கன்னா அவங்கள நீங்கள் தட்டி கேட்கணும். உண்மையை சொல்லணும், உடைச்சி சொல்லணும். ஏன்னா நாம் மறைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கன்னா உண்மையாலுமே ஐ எம் வெரி ஹாப்பிங்க, மகிழ்ச்சி. ஏன்னா நல்ல விஷயத்த சொல்லணும், செய்யணும், செயல்படணும். உண்மையா இல்லைங்களா? எவ்வளோ பேருக்கு தைரியமாக உண்மையாக நடந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குது இந்த காலகட்டத்தில்? இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போவோம். இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா பயம். யாரை எப்படி நம்புறதுங்க? ஒரு கல்யாண விஷயத்தில் ஈடுபட்டாலும் பிரச்சனை. ஒருத்தவங்க பிரச்சனையில் இருக்காங்க, நம்ம போய் ஏன்னு கேட்டாலும் ஒரு பிரச்சனை. ஒரு மனுஷன் ஆறுதலாக இருக்கிறதே பிரச்சனையாக. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காசு பணம் தான் நம்ம கொடுத்து உதவணும்னு அவசியம் கிடையாது. நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஆறுதலாக சப்போர்ட்டாக இருக்கணும். நம்ம ஒரு ஆறுதல் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும், தட்டி கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் அவங்க நேர்பாதையில் போகிறதுக்கு நாம் ஒரு சிறந்த ஆளாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்னா நமக்கு நம்மளை ஆண்டவன் கை கொடுத்து தூக்கி விடுவான். அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம். உங்கள் சுகன்யா. ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கும். See you later, உங்கள் சுகன்யா. பாய் பாய். அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க, ஹெல்த்துக்கு நல்லது.